அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்தொகுப்பிலே யோக கழற்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக சாதனம் பழகக்கூடியவனுக்கு சுயபுத்தி வேண்டும். எத்தனைதான் மற்றவர்கள் பல விடயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் தத்தமது சொந்த புத்தியினால் அலசி ஆராய்ந்து பார்த்தே ஒருவன் நன்னெறியை பெற வேண்டும். இதற்கு அடிப்படையாக பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை என்கிற கருத்துக்களை கண்ணுடைய வள்ளல் சொல்ல கேட்டு வருகிறோம். இன்றைய பதிவிலேயும் பல நுணுக்கமான கருத்துக்கள் வர இருக்கின்றன. மணிப்பாம்பு இருளின் மறைந்திருக்கத் தேடும் கணக்காம் தற்போதத்தை காட்டி உணர்த்துகினும் நீரில் கிணறு நிழல் உயர்த்தமும் போலாம் ஆரியத்தை நீக்கி இருப்பார். பொதுவாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் புறத்திலே ஏதோ ஆலயங்களிலேதான் தெய்வம் இருக்கிறது என்று கருதி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவன் தன்னிலை பிறழ்ந்தவனாக இருப்பான் என்பது கூற்று. தன்னகத்தே நாகரத்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பிரகாசத்தை வைத்திருக்கக்கூடிய நாகப்பாம்பு இருளிலே சென்று இரை தேடுவதைப் போல மனிதன் தனக்குள்ளே இருக்கும் ஆற்றலை மறந்து ஏமாந்து கொண்டிருக்கிறான். நாகரத்தன பாம்பு என்கிற ஒரு பாம்பை பற்றி சொல்லுவார்கள். இந்த பாம்பு தன்னகத்தே இருக்கக்கூடிய நாகமாணிக்கத்தை கக்கி அதன் பிரகாசத்திலே இரை தேடும். அதன் பிறகு நாகமாணிக்கத்தை தன் வாயிலை மீண்டும் அடக்கி கொண்டு விடும் என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு. உண்மையிலேயே அப்படிப்பட்ட நாகமாணிக்கம் கொண்டிருக்கக்கூடிய நாகங்கள் இருக்கின்றனவா என்பது வினாவுக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்து ஜீவனுடைய பிரகாசம் என்பது அவனவன் உள்ளே இருக்க அவன் புறத்தே சென்று தேடுவது வியர்த்தமான காரியம் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. தண்ணீர் பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று அந்த ஏரிக்குள்ளே ஒரு கிணறு தோண்ட முயற்சி செய்தால் அது எத்தனை மடமையான செயலாக இருக்குமோ அதை போல உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை உணர்ந்து கொள்ளாமல் நீ புறத்திலே சென்று தேடிக்கொண்டிருந்தால் உனக்கு எப்படி ஞானம் கிடைக்கும் என்று கண்ணுடைய வள்ளல் இங்கே வினாவுகிறார். உட்புறம்பாம் பூசனையும் யோக சமாதிகளும் சுட்டு அறிவு கெட்டவர் போல் தூங்குவதும் விட்டு பகல் விளக்கும் உச்சி படிகமும் போல் பாசம் அகல நிற்பார்க்கு ஆர் சரி ஒப்பார். உலகபோதம் என்பதை விட்டொழிக்காத வரையிலும் ஒரு யோகி மேன்மையை பெற முடியாது. உலக பந்தங்களை எல்லாம் தன்னுடைய பட்டறிவால் அலசி ஆராய்ந்து பார்த்து இது நிலைத்திருக்கக்கூடியதல்ல, காணல் நீர் போல மாயத் தோற்றம் என்று கருதி எவன் ஒருவன் உலக பந்தத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறானோ அவனுக்கு நிகராக இந்த உலகிலே சொல்லப்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்பது கருத்து. உள்ளிலே இருக்கக்கூடிய ஈசனை மறந்துவிட்டு புறத்திலே நீ செய்யக்கூடிய பூசைகளும் அது காரணமாக உனக்கு சமாதி நிலைகள் கிடைக்கும் என்று கருதியிருப்பதும் அறிவற்ற செயலாகும் என்று குறிப்பிடுகிறார். கண்ணை திறந்து கொண்டே உறங்கிக் கொண்டிருப்பவர்களை ஏதும் செய்ய இயலாது. இதை நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து சொல்லியும் வருகிறார்கள். கண்ணை திறந்து கொண்டே கனவு வயத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் உண்மையின் தத்துவத்தை உணரமாட்டான் என்பது. பகல் வேளையிலே ஏற்றி வைத்த அகல் விளக்கிற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. வெட்ட வெளியிலே சூரிய பிரகாசத்திலே அகல் விளக்கை ஏற்றி வைத்தால் அதன் பிரகாசத்தால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அதுபோல தகத்தகாயமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தின் மீது படிகக்கல்லை கொண்டு வந்து வைத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பிரகாசத்தை நான் அனுபவிப்பேன் என்று சொல்லுவதும் ஆகாத மடமையான காரியம் என்று கொள்ள வேண்டும். இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்ல வரக்கூடிய கருத்து தன்னகத்தே இருக்கும் ஈஸ்வரனை அறியாது புறத்திலே சென்று ஈஸ்வரனை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவன் மடமையான எண்ணங்களுக்கு ஆளாகி தானும் கெட்டு தன் பிறவியையும் கெடுத்து கொண்டு விடுவான் என்பது பொருளாகிறது. வெறும் பூசைகள் செய்வதால் மாத்திரம் ஒருவனுக்கு யோக சமாதி என்பது கிடைத்து விடாது. கடுந்தவம் இயற்ற வேண்டும்.
தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தை உணர முயற்சிக்க வேண்டும். எவன் ஒருவன் தனக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர தத்துவத்தை முழுமையாக உணர்கிறானோ அவன் மாத்திரமே யோக சமாதிக்கு அருகன் என்று ஆவான். இருட்கேவலத்து இன்று எழுப்பி எதிரிட்ட மருட்கேவல சகலம் மாற்றி திரிச்சுடர் போல் உன் அறிவு திண்ணிக்கும் தான் உணவாய்ப் போவதல்லால் உண்ணுதலே ஒட்டுதல் காணும். உண்ணுதல் என்பது 3 சுழி நகரத்தை பயன்படுத்தியிருந்தால் உணவு உண்ணுதலை குறிக்கும். இங்கே 2 சுழி நகரம் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இது உண்ணுதல், அதாவது எண்ணுதல், நினைத்தல், சிந்தித்தல் என்பதை குறிக்கும். உன்னுடைய அறிவைக் கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்தை பற்றியதான விளக்கத்தை பெற முயற்சிக்க வேண்டும். இருளிலே இருந்து எதையும் உன்னால் காண முடியாது. பிரகாசத்தில் தான் எதையுமே காண முடியும். எனவே அறியாமை என்கிற மாய இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய புலன்கள் சார்ந்த விளக்கங்களை கொண்டு மாத்திரமே முழுமையான ஞானத்தை அடைந்துவிட முடியும் என்று நீ கருதியிருந்தால் ஏமாந்துதான் போவாய் என்று குறிப்பிடுகிறார். மருள் என்பது அறியாமையை குறிக்கிறது. நீ தனியாக வந்தாய், தனியாகத்தான் போகப் போகிறாய். இந்த உலகத்திலே இடையிலே வந்திருக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமாக வந்து மறையக்கூடிய மாயத் தோற்றங்களை அன்றி வேறல்ல. 3 சுடர்கள் உனக்குள்ளே இருக்கின்றன. நீ புறத்திலே பிரகாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த 3 பெரும் சுடர்கள். இந்த 3 பெரும் சுடர்களை கொண்டு அறியாமை என்கிற 3 வகையான மலங்களை எல்லாம் எம்பெருமான் ஈசன் சுட்டு பொசுக்கினார் என்று சொல்லுவார்கள். திரிபுர தகனம் செய்தான் ஈசன் என்று குறிப்பிடுவதும் உண்டு. திரிபுரம் என்பது நாம் கருதி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே தான் இருக்கிறது. நம்முடைய அறியாமைதான் அது. ஆணவம், கண்மம், மாயை என்று அழைக்கப்பட்ட 3 உதவாத குணங்கள்தான் இந்த திரிபுரங்கள். அவற்றை திரி நெருப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனையை கொண்டு சுட்டெரிக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு யாது வழி என்பதை குறித்து இடையராது சிந்தித்து பார்த்து தத்தமது அறிவின் மூலமாக அதற்கான ஆற்றலை பெற முயற்சிக்க வேண்டும். இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்து யாதென்றால், உனக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர சக்தியை தட்டி எழுப்புவதற்கு தக்க குருமார்கள் உதவியை நாடு. ஆனால் அவர்கள் உதவியால் மாத்திரமே நீ மேன்மை பெற்றுவிட முடியாது. உன்னுடைய சுயமுயற்சி என்பது அவசியமாகிறது. கடினமாக உழைக்கக்கூடிய ஒருவன் மேல்நிலை பெறுவான் என்பதே கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.